உக்ரைனோட ட்ரோன்கள் திரும்ப திரும்ப கிரச் ஏரியா இந்த கிரீமியால இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி ரஷ்யாக்கும் கிரீமியாக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பகுதி தான் கிரச். அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கு. ஸோ அந்த பகுதிகளை திரும்ப திரும்ப தொடர்ந்து தாக்குதல்கள் நேத்திக்கே பார்த்தோம். அங்க இருக்கக்கூடிய ஆயில் டிப்போஸ் எல்லாம் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இப்ப திரும்ப திரும்ப அங்க தாக்குதல் நடந்திருக்கு. வாட்டர் சப்ளை கிரீமியாவுக்கு போறது ஸ்டாப் ஆகப்பட்டிருக்கு. ரெண்டாவது லாஜிஸ்டிக்கல் சப்ளை அங்க போக்குவரத்து தடைப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. கிரீமியால திரும்பவும் பதட்டம். இது எல்லாத்துக்கும் மேல மேலும் ஒரு பதட்டம் அப்படிங்கிறது உக்ரைனோட ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் பாத்தீங்கன்னா, அதாவது யூகேனால கொடுக்கப்பட்ட ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் ஒரு க்ரூஸ் மிசைல். சோ அந்த மிசைல் பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஒரான்ஸ் பிளான்ட் மேல பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. ஒரான்ஸ் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் பிளான்ட். குறைஞ்சது 3 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. ஒரு நபர் பண்ண கிரிட்டிக்கலா இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கா. அந்த ஒரான்ஸோட கவர்னர் குசேவ் அவர்கள் பாத்தீங்கன்னா இது போல ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. பயங்கரமான வெடி விபத்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள நடந்திருக்கு. இதுல என்னன்னா ஒரே ஒரு ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் பண்ணா அங்க தாக்குதல் பண்ணியிருக்கு. அது கூட நிறைய மிசைல்கள் வந்திருக்கலாம், அதெல்லாம் டவுன் செய்யப்பட்டிருக்கலாம். பட் ஆனா ஒரு மிசைல் பாத்தீங்கன்னா அங்க தாக்குதல் பண்ணியிருக்கு. இது யூகேவோட மிசைல் ரஷ்யாக்குள்ள டீப் இன்சைடேட்டர்ல போய் அட்டாக் பண்ணியிருக்கு. அதுவும் என்ன மாதிரியான ஒரு சமயத்துல இது போல அட்டாக் நடந்திருக்குன்னா, யூகேவோட பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்கள் ரிசைன் பண்றாரு. அந்த டைம்ல ரஷ்யாக்குள்ள யூகேவோட ஒரு மிசைல் தாக்குதல் பண்ணியிருக்கு. எஸ்கலேஷன். ஸ்டார்மர் அவர்கள் ரிசைனேஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு ரஷ்யா என்ன மாதிரியான பதிலடிகள் கொடுக்க போகுது? இப்ப புது அரசாங்கம் வருதுன்னா அவங்க எப்படி இத அணுகுவாங்க? ரஷ்யா கிட்ட அமைதியா பேசுவாங்களா, இல்ல அப்படித்தான் பண்ணும் அப்படிங்கறத சொல்லுவாங்களா? இது நாட்டோ நாடுகள் ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்ண மாதிரியான ஒரு விஷயமாச்சே. இதுக்கு ரஷ்யா என்ன மாதிரியான பதில் அடிகள் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இப்ப ஸ்டார்மர் அவர்கள் ரிசைன் பண்ணிக்கிறார். யூகேவோட பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்கள் ரிசைன் பண்ணியிருக்கிறார். உக்ரைன் ரஷ்யாக்குள்ள ஹெவியா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. யூகேவோட மிசைல் யூஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. இந்த டைம்ல யூகேவோட பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிக்கிறார். பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் தொடர்ந்து இருக்கதான் போறாரு பிரைம் மினிஸ்டர் பதவியிலேயே, அடுத்த ஒரு நபர் எலெக்ட் ஆகிற வரைக்கும். சீக்கிரமா யூகேல ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. செலன்ஸ்கி அவர்களோட கர்ஸ், அதாவது அவர் கூட கை கொடுத்த நபர்கள்லாம் பண்ண ரிசைன் பண்றாங்க அப்படிங்கிற ஊர்ல இருக்கு இல்லையா? அந்த வரிசையில ஸ்டார்மர் அவர்களும் போயிட்டாரு. ரிஷி சுனாக் அவர்கள், லிஸ்டஸ் அவர்கள் ஓகே. பட் நான் அதுக்கு முன்னாடி போரிஸ் ஜான்சன் அவர்கள் லைனா பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜெலன்ஸ்கி அவரோட கை கொடுக்கப்பட்டு ஒரு நபர்களால பதவியே இழந்திருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? சோ அது மேலும் பாத்தீங்கன்னா ஒரு ஆடட் இதா பண்ண இது நடந்திருக்கு. இவர் ரெசிக்னேஷன் பண்றதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் யூகேல நடந்திருக்கு. யூகேல ப்ரொடெஸ்ட் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள், அதெல்லாம் தனிக்கதை. பட் ஆனா இதுக்கு முன்னாடி உத்து கவனிக்கணும் அப்படின்னா டான் ஜார்விஸ், இவர் யாருன்னா செக்யூரிட்டி மினிஸ்டர். இவரு ரிசைன் பண்ணியிருக்காரு. யாரு? ஸ்டார்மர் அவர்கள் ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி. சரி ஓகே. அதுக்கு முன்னாடி இவர் ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஜாயிண்ட் ஹேலி அவர்கள் ரிசைன் பண்ணிக்கிறார். யூகேவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி ரிசைன் பண்ணியிருக்காரு. அவர் என்ன காரணம் சொல்லி ரிசைன் பண்ணார் அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? ஸோ கவர்மெண்டோட டிஃபென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் டிஐபி அப்படிங்கிறது சஃபிஷியன்டான ஃபண்டே இல்லைங்க. பணம் இருந்தா தானே ராணுவத்தை ஏதாவது செய்ய முடியும், ஏதாவது நடத்த முடியும். பணமே அலோகேட் பண்ண மாட்டாங்க. இது டிரான்ஸ்ஃபர்மேட்டிவாவும் கிடையாது, சஃபிஷியன்டாவும் கிடையாது. அப்படிங்கிறது போல நியாயமான காரணம் சொல்லி ஜான் ஹேலி அவர்கள் ரிசைன் பண்றாரு. அடுத்தது டான் ஜார்விஸ் செக்யூரிட்டி மினிஸ்டர் ரிசைன் பண்றாங்க. அடுத்தது யூகேயோட பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்கள் ரிசைன் பண்றாரு. இது எல்லாம் ஓகே. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்திருந்தது. இவங்களாம் ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. ஏன்னா இதெல்லாம் ஒரு பேஜ்ல இருக்கும், இது மட்டும் வேற பேஜ்ல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து செய்தி, அது ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வந்து செய்தி வச்சுக்கேன். அதுக்கப்புறமா மினிஸ்டர் ரிசைன் பண்றாங்க, இப்போ பிரைம் மினிஸ்டர் பண்றாரு. இது என்ன செய்தி அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நூற்றுக்கணக்கான மொபைல் போன்கள், லேப்டாப்புகள் தொலைக்கப்பட்டது யூகேல. திருடங்கள் அதிகமாயிட்டாங்களா அப்படின்னு கேள்விகள் வரும். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோடதே காணாம போச்சு. அது ஒரு நாட்டோட பாதுகாப்புக்குன்னு இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களோட போனு லேப்டாப்பே தொலைஞ்சு போச்சு. இவங்க எப்படி நாட்டை பாதுகாப்பா வச்சுக்குவாங்க அப்படின்ற கேள்விகள், சர்ச்சைகள் பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து கேள்விகள் வரப்பட்டிருக்கு. நம்ம கேட்க முடியுமா? முடியாது. பட் ஆனா இது போல அனலிஸ்ட் தான் தைரியமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன யூகே பக்கத்துல இருக்கிறீங்களா, இல்ல யூகேயோட தூரமா இருக்கிறீங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அவங்கள பார்த்து கேட்கலாம். பட் இருந்தாலும்
ஒரு நாட்டோட பாதுகாப்புக்காக அப்படின்றது போல இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து போன்கள், லேப்டாப்புகள் காணாம போயிருக்கு. சரி, அப்படின்னு 1, 2 காணாம போயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, 100 கணக்குல. சரி, எவ்வளவு அதோட அமௌண்ட் அப்படின்னா 1.6 மில்லியன் ஈரோஸ் அப்படிங்கறதோட சொல்றாங்க. அட்டே அப்பா, இல்லையா? ஆயிரக்கணக்கான டிவைஸ் காணாம போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. போனு, லேப்டாப்பு, இது போல மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு சொந்தமான பல்வேறு பொருட்கள் காணாம போயிருக்கு. எப்பத்துல இருந்துன்னு கேட்டீங்கன்னா 2024 ஜனவரி 2024 இருந்து இப்ப வரைக்கும் 2026 வரைக்கும் மார்ச் வரைக்குமே 1000 பொருட்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் காணாம போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல 545 லேப்டாப். இதுல இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம். ஜூலை 5, 2024 ஸ்டார்மர் அவர்கள் வந்தார். ஜனவரியில இருந்து காணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி தொலைச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த அரசாங்கம் மட்டும் இல்ல, கொஞ்சம் கவனக்குறைவு அப்படிங்கிறது இங்க மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கட்டுல. ஸோ இதுல என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னா 545 லேப்டாப் தொலைச்சிருக்காங்க. போன்ஸ், டேப்ஸ்ன்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் 744 போன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தொலைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்கள் தரப்பு வந்து வருது. அது ஆயுதம் வேணும்னு பார்த்தா யூகேல பணம் இல்ல. பணம் இல்லைன்னு பாதுகாப்புல இருக்கிறவங்க ரிசைன் பண்ணா அவங்களோட பொருட்கள்லாம் பத்திரமா வச்சுக்க தெரியல. எல்லாம் காணாம போயிருச்சு. இப்ப கவர்மெண்ட்டும் போயிருச்சு. இந்த கவர்மெண்ட் போகுதுன்னு தெரிஞ்சு எல்லாம் காணாம போச்சா, இல்ல எல்லாம் காணாம போனதுனால கவர்மெண்ட் காணாம போகுதா? கேள்விகள் வரத்தானே செய்யும் பல அண்டர்ஸ்டுக்குள்ள. அதாவது கவனிச்சு வச்சுக்கணும், கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள். எப்படி பாருங்களேன், யாரு ஏதாவது போய் கேள்வி கேட்க முடியுமா? பணம் எங்க போச்சு, வரி பணம் வாங்குனீங்களா, அந்த பணம் எங்க போச்சு அப்படின்னா மிலிட்டரிக்கு கொடுத்தேன், ராணுவத்துக்கு கொடுத்தேன். ராணுவம் பணத்தை என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா காணாம போச்சு, தீர்ந்து போச்சு, பணமே இல்ல. அது என்ன செலவு பண்ண அப்படின்னா காணாம போச்சு. பொருள்ல இதுலதான் லோட் பண்ணிச்சிருந்தோம் போன்ல, போன் காணாம போச்சு. எப்படி காணாம போச்சு அப்படின்னா இது மாதிரி காணாம போச்சு இல்லையா? சோ வந்து ஏதோ பண்ணிக்கிறாங்க, என்னமோ நடந்திருக்கு. சோ மிக முக்கியமான விஷயங்கள் அதுல இருக்குமா இல்லையா? சோ இதுல இருந்து என்னன்னா, நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் உள்ள வச்சு அது ராணுவ இது சீக்ரெட் கோடு, நியூக்ளியர் கோடுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் காணாம போயிடுச்சுன்னா என்னங்க பண்றது அப்படிங்கிற போல அச்சங்கள் பலருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? பார்ப்போம் என்ன செய்ய போறாங்க யூகே. இதுக்கப்புறம் வரக்கூடிய அரசாங்கங்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம உக்ரைன் ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்றது பார்த்தோம். யூகே எந்த மாதிரியான பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம். ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பதிலடிகள் உக்ரைன் மேல தாக்குதல் பண்ணுவாங்க இல்லையா, பயங்கரமான அட்டாக் ஜாப்ரோசியா பகுதியில். ஸோ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தாரு. அவர் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அதுல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட ட்ரூப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஜாப்ரோசியா சிட்டியை நோக்கி நான் வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சொன்னாரு. ஸோ அதோட வெளிப்பாடு தான் இப்ப இங்க நடக்கக்கூடிய தாக்குதல்கள் எல்லாமே. நம்ம நேத்திக்கு பதிவுல பார்த்தோம், இப்ப இன்னைக்கும் பாக்குறோம். அங்க இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், இங்க ட்ரோன்கள் இருக்கலாம், ஆயில் டிப்போஸ் இருக்கலாம். இது போல மிக முக்கியமான பகுதிகள் கன்ஸ்டன்சிவ்கா. இந்த பகுதியில் வந்து பண்ண ஜாப்ரோசியால இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி, அங்க தாக்குதல் நடந்திருக்கு, ரஷ்யா பண்ணியிருக்காங்க. பவலங்கிராட்ல பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒடசா பகுதியில பம்பிங் ஸ்டேஷன்ஸ், அக்ரிகல்ச்சரல் என்டர்பிரைசஸ், இந்த விவசாயம் பண்ணுவேன் அப்படிங்கிற பேர்ல வந்து நிறைய பொருட்கள் அடுக்கி வச்சிருப்பாங்க. அங்கே அடிச்சுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் எரியறதுக்கு பதிலா பல நாட்களாக எரியும். அந்த மாதிரியான பகுதிகள்லாம் இருக்கு உக்ரைன்ல. கோல்டு ஃப்ரீஸ் பண்ண வச்சா மீன்கள் வச்சிருக்கக்கூடிய ஸ்டோரேஜ்ல தாக்குதல் பண்ணதுனால 2 நாளைக்கு தீ விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்த்துருப்போம் சேனல்ல. அது என்ன ஒரு 1.5 வருஷம் இருக்குமா, நெய் மீனா இருக்கும் இல்லையா, அதனால அதிகமா தீ பிடிச்சிருந்திருக்கு. ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட மீன்கள் 2 நாளைக்கு தீ எரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது நகைப்புக்குரியதா இருக்கு இல்லையா? ஸோ அது போல பல அனலிஸ்ட்கள் சொல்லலாம். பட் இருந்தாலும் அது நெய் மீனா இருந்திருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம போச்சு போல இருக்கு. பரவாயில்ல, நெய் இருந்தனால தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. சரி பரவாயில்ல. அதனால ஒடசா பகுதியில வந்து பார்த்தா ஹெவியான அட்டாக் ரஷ்யா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே மிக முக்கியமான ஒரு விஷயங்கள். இதெல்லாம் அடுத்தடுத்து மேப் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன் இதெல்லாம் இம்பார்ட்டன்டான தாக்குதல்கள், ஏன் இந்த பகுதியெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது போல. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் ஒடசா பகுதியில தாக்குதல், ஜாப்ரோசியால தாக்குதல். ஸோ இந்த ஜாப்ரோசியால வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் பண்றாங்க. ஸோ பிரிட்ஜஸ் இருக்கு, பிரிட்ஜஸ் மேலாம் தாக்குதல் பண்றாங்க. இந்த பிரிட்ஜ் ஏன் இம்பார்ட்டன்ட், இது எங்க இருக்கு அப்படிங்கிற மேப் வீடியோல பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ உக்ரைனும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாப்ரோசியா பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அங்க அட்டாக் பண்றாங்க.
ஏன்னா இது ஒரு ஒப்லாஸ்ட். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒப்லாஸ்ட் அப்படின்னா நம்ம இதுல எப்படி ஒரு ஸ்டேட், அது போல தமிழ்நாடு ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது போல இருக்கு. அது போல ஜாப்ரோசியா ஸ்டேட்னு வச்சுக்கோங்க உக்ரைன்ல. ஸோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 40% மேல இருக்கக்கூடிய பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும், பேலன்ஸ் 60% ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் 40% உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுல ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுல உக்ரைன் அடிக்கிறாங்க, உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ரஷ்யா அடிக்கிறாங்க. மாறி மாறிங்க ஹெவியா குண்டுகள் போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தாச்சு, ரஷ்யா உக்ரைன் மேல பண்றாங்க, உக்ரைன் ரஷ்யா மேல பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.